சரி, ஓகே. வேர்ல்ட் சமிட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்ன டீட்டெயிலாக எதுவும் கொஸ்டின் கேட்கறது இல்லை. ஓகேவா? என்ன கேட்குறாங்கன்னா, லாஸ்ட் சமிட் எப்போ நடந்துச்சு, அல்லது ஒரு 5 வருஷம் பின்னாடி போய் அப்போ எங்கே நடந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால உள்ள நமக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரியா? பட் இருந்தாலும் நம்ம கிளாஸாக பார்க்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தான் நினச்சது. பட் அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு இல்லை. ஸோ எனிவே ஷார்ட்டாக எதனால ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது மட்டும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்ஸ். பிரிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் இந்தியா எந்தெந்த வேர்ல்டு இதில் இருக்காங்க அப்படின்றது. ஓகே. இன்னொன்று வேர்ல்டு சமிட்ல நமக்கு ரொம்ப முக்கியமான, ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியா எந்தெந்த ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க. இன்னொன்று இதில் நமக்கு முக்கியமான கீவேர்டு என்னன்னா ஜியோ பாலிடிக்ஸ் தான். ஓகே. எப்படி வந்து நம்ம வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கோ அதை பொறுத்து நம்மளுடைய நெய்பர்ஸ் கிட்ட என்ன மாதிரியான ஒரு கான்டாக்ட்ல இருக்கும்ன்றதை பொறுத்து தான். சரியா? நிறைய கேஸ்ல நமக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பேரே தெரியாது. ரைட்டா? தபால் ஏதாவது வந்துச்சுன்னா, சாரி ராங் அட்ரஸ் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தா ஏற்ற வீட்டுக்காரங்களா தான் இருப்பாங்க, இல்லை அடுத்த வீடாக தான் இருக்கும். நமக்கு சுத்தமா அவங்களோட கான்டாக்டே இல்லாம இருக்கும். அல்லது சில கேஸ்ல காலையில எந்திரிச்சதும் திட்டுற மாதிரி எந்திரிச்சிட்டான், இந்த மூஞ்சில முழிச்சா விளங்குமா அப்படின்னு. இது ஒரு கேஸ். சில கேஸ்ல பொறாம இருக்கும். ஓகே. வெளியே காட்ட மாட்டாங்க. அப்படியா புதுக்காரா, ஐயோ சூப்பர், நம்ம மறுநாளே ஆக்சிடென்ட் ஆயிடும். ஓகே. ஸோ ஜியோ பாலிடிக்ஸ் இப்படிதான். ரைட்? அதனால நம்மளுடைய நெய்பர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மூத்தா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா இப்படி இருந்துச்சுன்னா டெய்லி லைஃபே நமக்கு போராட்டம் தான். அப்படி இருக்கிற கேஸ்ல இந்தியாவோட நெய்பர்ஸ் யாரெல்லாம் இருக்கா? பாகிஸ்தான் இருக்காங்க. இந்த சைடு எப்படியே வந்தோம்னா சைனா, பங்களாதேஷ், நேபாளில் இப்போ தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாரையும் விரட்டி அடிச்சாங்க. அது அங்க. பங்களாதேஷ் நிலைமை நமக்கே தெரியும் எப்படி போயிட்டு இருக்குன்னு. மியான்மர் கேட்கவே வேண்டாம். ஸ்ரீலங்கா அதுக்கு மேல இருக்கு. பாகிஸ்தான் அப்படி. சைனா வந்து எப்போ இவன் சாவான் அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய நெய்பர்ஸ். ரைட்டா? எங்க சார்? ஒருத்தங்க கூட இல்லை. ரைட்டா? இருக்கவும் விட மாட்டாங்க. ரைட்டா? அதனால இதுதான் நம்மளுடைய நெய்பர்ஸ். ஸோ இதுல நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் எதுனா பிரிக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பிரிக்ஸ்ல பி என்னது? பிரேசில், ஆர் ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே. ஸோ இது 5 நாடும் தான். இப்போ இதுல லாஸ்ட் சமிட் எங்க நடந்துச்சு? கசான், ரஷ்யா. ஓகேவா? கொஸ்டின் கேட்டா இங்கதான் இதுதான் வரும். ஸோ லாஸ்ட் சமிட் எங்க நடந்துச்சுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் சமிட் எங்க நடக்க போகுது? 24 அங்க, 25 எங்க? ரியோ டி ஜெனிரோ, பிரேசில். ஓகே. மற்றபடி ஃபர்ஸ்ட் சமிட் எங்க நடந்துச்சு, சவுத் ஆப்பிரிக்கா எப்போ மெம்பர் ஆனாங்க, இந்த இது நமக்கு தேவையில்லை. டிஎன்பிசில கேட்க மாட்டாங்க. அதாவது குரூப் 2ல வாய்ப்பு இல்லை. சரியா? குரூப் 1 ஆனாச்சும் ஏதாவது சான்ஸ் இருக்கு. பட் 2ல தேவையில்லை. 16 சமிட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே. ஸோ பிரிக்ஸ் எதனால நமக்கு இம்பார்ட்டன்ட்னா, எல்லாருமே ஆல்மோஸ்ட் எதுக்கு அகெயின்ஸ்டான கண்ட்ரிஸ் மாதிரி ஆயிடுறாங்க? யூஎஸ்க்கு. சரியா? இதுல மெயின் ஃபோக்கஸ் வந்து யூஎஸ்க்கு மாற்றுறது. இது மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் யூஎஸ்க்கு இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டா இருக்க மாதிரி, ஐக்கிய நாடு ஐரோப்பிய நாடுகளுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி. ரைட்டா? ஸோ அதனாலதான் ரஷ்யா, சைனா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில். ஓகே. இவங்கெல்லாம் அப்கமிங் நம்ம அந்த பவர்ஃபுல் கண்ட்ரிஸ்ன்னு சொல்றோம்ல, மேலை நாடுகள்னு, அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க இருக்கும். ரைட்டா? இதுதான் பிரிக்ஸ். அதுக்கப்புறம் ஏஷியான். ஏஷியான்ல இந்தியா மெம்பரா இல்லையா? மெம்பர் இல்லை. சரியா? ஏஷியால இருக்கோன்னு தான் பேரு. ஆனா ஏஷியான்ல நம்ம மெம்பர் கிடையாது. ரைட்டா? ஸோ ஏஷியான்ல எந்த கண்ட்ரிஸ் வரும் அப்படின்னா, நமக்கு அப்படியே இந்த சைடு இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம், மியான்மர் கீழே போனோம்னா எப்படி இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வருது இல்லையா, அவங்க எல்லாரும் உள்ள வருவாங்க. ஒரு 10 ஏஷியன் மெம்பர் ஸ்டேட்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. ரைட்டா? ப்ரூனி, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ் அந்த சைடு எல்லாம் உள்ள வருவாங்க. பட் இந்தியா மெம்பர் கிடையாது. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல. ஆனா நம்ம வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ரைட்டா? இதுல என்னன்னா, நமக்கும் இந்தியாவுக்கும், அதாவது ஏஷியானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற சமிட்ல 21வது சமிட் வியட்நாம்ல நடக்குது. ரைட்டா? இதே இதுல ஏஷியானோட சமிட் வந்து 46. ஓகே. ஏஷியானோட சமிட் 46. ஒவ்வொரு தடவையும் ஏஷியான் சமிட் நடக்கும்போது நம்மளும் அவங்களோட சேர்ந்து பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அது இந்தியா ஏஷியான் சமிட். அது வேற, ஏஷியான் சமிட் வேற. ரைட்டா? ஸோ 21st ஏஷியான் இந்தியான் சமிட் வியன்டைன்ல லாவோஸ்ல நடக்குது. இது கோலாலம்பூர் மலேசியால நடக்குது. ரைட்டா? ஏஷியான். ஸோ ஏஷியானோட கண்ட்ரிஸ்லாம் இந்த இந்த சைடு இருக்கிற கண்ட்ரிஸ் தான். இந்த ஓரத்தில் இருக்கிற எல்லாரும் இதில் இன்க்ளூட் ஆயிடுவாங்க. ஓகே. ஸோ இவங்களுமே எப்படின்னா ஆல்மோஸ்ட் சைனாக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க தான். சைனா பொறுத்த வரைக்கும் எல்லா ஐலாண்டு கண்ட்ரிஸுமே அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே அவங்க கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. இப்போ இங்க ஏதாவது பிலிப்பைன் ஷிப்பு போயிட்டு இருக்குன்னா அப்படியே அதை அடிக்கிறது, ஐயோ சாரி தெரியாம அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரைட்டா? அவன் இவ்வளோ பெரிய வார்ஷிப் வச்சிருப்பான், அதை வச்சு லைட்டா தட்டிட்டு போறது, நான் வேற எனிமி ஷிப்னு நினைச்சு சுட்டுட்டேன்னு சொல்றது, இதெல்லாம் காமனா நடக்கும். சைனா வந்து ஒரு மாதிரி இங்க கீழே இருக்கிறவங்க வந்து இந்த போகும்போது அப்படியே புடவையில தட்டுறது, இந்த மாதிரி
வேலையை சைனா பார்ப்பாங்க. சரியா? அதனால அவங்க மெயினாக அப்யூஸ் பண்ணுறது இந்த குட்டி குட்டி கண்ட்ரிஸ்லாம் தான். அதனால ஏஷியான் வந்து சைனாக்கு அகெயின்ஸ்டான இருக்கிற கண்ட்ரிஸை வந்து அவங்க அவங்க கண்ட்ரோலில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏஷியான் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதனால தான் ஏஷியான். நெக்ஸ்ட் வந்து பீம்ஸ்டெக்கு. பீம்ஸ்டெக்கு இங்கே பே ஆஃப் பெங்காலை சுற்றி இருக்கிறது. பே ஆஃப் பெங்கால்னா இந்த சைடு இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் வருவாங்க. சரியா? ஸோ பே ஆஃப் பெங்காலுடைய இதோடைய செகண்ட் எடிஷன் இப்போ விசாகப்பட்டினத்தில் நடந்துச்சு. என்னதுன்னா போர்ட்ஸ் கான்க்ளேவ். போர்ட்ஸ்னா ஏன்னா பே ஆஃப் பெங்கால் அப்படின்றப்போ உங்களுக்கு எது முக்கியமாயிருது? கடல்ல இருக்கிறதுனால போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இங்கே முக்கியமாயிருது. ரைட்டா? அதனால இந்த போர்ட்ஸ் கான்க்ளேவ் எங்கே நடக்குது? விசாகப்பட்டினம் தான். அது எங்கே தான்? எந்த சைடு தான் வரும்? பே ஆஃப் பெங்கால் சைடு தான் வரும். ஓகே, ஸோ இது பேங்காக் டிக்ளரேஷன் மூலமாக கொண்டு வந்தாங்க 97ல். அந்த கதை எதுவும் தேவையில்லை. இதில் என்னன்னா நேபாளும் மெம்பர் தான். சரியா? இந்தியாவும் மெம்பர், நேபாளும் மெம்பர். பே ஆஃப் பெங்கால் இருக்கு, அதனால நேபாள் ஆக்சுவலாக பே ஆஃப் பெங்காலாக வராது. நேபாள் தனியாக மேலே தான் இருக்காங்க. பட் ஸ்டில் பே ஆஃப் பெங்கால்குள்ள இந்த இந்த ஆர்கனைசேஷனில் நேபாளும் மெம்பராக தான் இருக்காங்க. சரியா? மற்றபடி இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பங்களாதேஷ் இங்கே தான், பூட்டானும் அதே மாதிரி. பூட்டான் மேலே தான், பட் ஸ்டில் பீம்ஸ்டெக்ல மெம்பராக இருக்காங்க. நேபாள் அப்படிதான், நம்ம மெம்பராக இருக்கோம். அப்புறம் ஸ்ரீலங்கா, மியான்மர், தாய்லாந்து, இதெல்லாம் ஓகே. ஸோ 6th சமிட் எங்கே நடந்திருக்கு? லாஸ்ட்டாக நடந்த சமிட் வந்து 6th சமிட். இது தாய்லாந்து நடந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். ஷாங்காய் யாரோடது? சீனா. ஓகே, அப்போ இதில் நம்ம எப்படி மெம்பராக இருக்கோம் அப்படின்னா, அகெயின் இதில் ரஷ்யா இருக்காங்க. சரியா? ரஷ்யா இருக்கிறதுனால ரஷ்யா நமக்கு ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு இருக்குது. அப்போ எப்படி எப்படி இருக்குன்னா, ரஷ்யா இருந்துட்டு சரி நீ வா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ சைனாக்கும் நமக்கும் ஒத்து வராட்டாலும் ஸ்டில் ரஷ்யாவோட நமக்கு ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால எஸ்சிஓவில் நம்ம ஸ்டில் இருக்கும். ரைட்டா? இப்போ ரீசெண்டாக தான் நமக்கு ஃபுல் டைம் மெம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் 2017 தான் நம்ம ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் மெம்பராக ஆயிருக்கும். ஓகே, ஃபுல் டைம் மெம்பர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, வாரணாசி தான் இதோடைய டூரிசம் அண்ட் கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இதில் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் வாரணாசியை டூரிசம் அண்ட் கல்ச்சுரல் கேபிட்டல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணது வாரணாசி தான். ஸோ அதனால இதுவும் முக்கியம். அது மட்டும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 24th சமிட், லாஸ்ட் சமிட் எங்கே நடந்திருக்கு? அஸ்தானா, கசகஸ்தானில். ஓகே, நெக்ஸ்ட் ஈஸ்ட் ஏஷியா சமிட். இதுவும் அகெயின் ஏஷியன் கண்ட்ரிஸ். ஏஷியன் கண்ட்ரிஸ்ல ஏஷியான்ல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குதா பார்த்தோம்? 10 கண்ட்ரிஸ் பார்த்தோமா? அந்த 10 போக மீதி இருக்கிற 6 கண்ட்ரிஸ் இது ஆட் ஆனா இதுதான் ஈஸ்ட் ஏஷியா சமிட். ஓகேவா? அப்போ ஈஸ்ட் ஏஷியா சமிட்ல இந்தியா மெம்பரா? இந்தியா மெம்பர் தான். இப்போ ரீசெண்டாக மோடி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தாரு. எங்கன்னா ஜகார்த்தா, இந்தோனேஷியாவில். ஓகே, ஸோ ஈஸ்ட் ஏஷியா சமிட்டும் இம்பார்ட்டன்ட் தான். 19th ஈஸ்ட் ஏஷியா சமிட் ரீசெண்டாக நடந்தது ஜகார்த்தா, இந்தோனேஷியா. அதுக்கப்புறம் சார்க் கண்ட்ரிஸ். சார்க் கண்ட்ரிஸ் தெரியும் இல்லையா? எத்தனை இருக்கு சார்க்ல? 7. ஓகே, 7 கண்ட்ரிஸ். 7 கண்ட்ரிஸ் யாரெல்லாம்? பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, மால்தீவ்ஸ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. ஸோ நம்மளும் பாகிஸ்தானும் இருக்கிறதுனால அடிக்கடி இது ஃபைட்டில் தான் போய் நிற்கும். ஓகேவா? ரீசெண்டாக எந்த மீட்டிங் நடந்ததுன்னா ஒன்றும் பாகிஸ்தான் வர மாட்டாங்க, இல்லை நம்ம வர மாட்டோம். இது யூஸ்வலாக ப்ராப்ளமாக தான் போயிட்டு இருக்கு. ஓகே, அதனால இப்போ எதுவும் சமிட் ரீசெண்டாக நடக்கலை, ஏன்னா நடத்த விடலை. ரைட்டா? ஸோ அதனால அதில் எதுவும் கேட்க வாய்ப்பில்லை. ஸோ இது சார் கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட் பீம்ஸ்டெக்கு. பீம்ஸ்டெக்கும் இப்போ ரீசெண்டாக எதுவும் சமிட் 6th சமிட் பேங்காக்ல நடந்தது. ஓகேவா? 6th சமிட் பேங்காக், 5th வந்து ஸ்ரீலங்காவில் நடந்தது. ஸோ பீம்ஸ்டெக் வந்து பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். அது தேவையில்லை, 2 சமிட் மட்டும் எழுதிக்கோங்க. 6th 5th சமிட். ஓகே, அப்புறம் குவாடுன்றது இது அகெயின் சைனாக்கு அகேன்ஸ்டா நம்ம கொண்டு வந்தது. ஓகேவா? சைனாவால யார் யார் அஃபெக்ட் ஆகிறாங்களோ அவங்க கொண்டு வந்தது. இப்போ சைனா சைடு மெயினா சைனா வந்து 2 கண்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்றது. இந்த சைடுல பக்கத்துல இருக்கிறதுல இந்தியா ஒன்று, இன்னொன்று யாரு? ஜப்பான். இவங்க 2 பேரையும் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றது. ரைட்டா? அதனால அவங்க நம்ம 2 பேரு, அது போக ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா இங்க தான், இந்த சைடு தான். ரைட்டா? இந்த 3 கண்ட்ரிஸுமே அவங்க ஏதாவது அபியூஸ் பண்றது இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால 3ம் சேர்ந்து பிளஸ் ஒரு பெரிய பவர் இருக்கணும், அதனால யூஎஸ் உள்ள வச்சுக்கிறோம். ரைட்டா? குவாட்ல மொத்தம் 4 கண்ட்ரிஸ், இவங்க எல்லாருமே. ஸோ 25 குவாட்ல நம்ம தான் நடக்கிற மாதிரி இருக்கு, இந்தியாவில் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்தியா அதோட ஹெட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா? 4 கண்ட்ரி. நெக்ஸ்ட் இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார்.
இதுல மிடில் ஈஸ்ட் எங்க வருது உங்களுக்கு? இந்த மேப்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல மிடில் ஈஸ்ட் எது? இது மிடில் ஈஸ்ட். சரியா? ஸோ இந்தியா இங்க, மிடில் ஈஸ்ட், யூரோப், இந்த மூணுத்துக்கும் உள்ள கனெக்ஷன். அப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம எதுல போறோம் அப்படின்னா ஷிப் மூலமா. ஸோ இங்க இருந்து இங்க ஃபுல்லா, இங்க திருப்பி அகைன் ஷிப். இங்க மட்டும்தான் லேண்ட்ல ப்ராடக்ட்ஸ் இது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துருந்துருப்போம். நமக்கு ஏன்ஷியன் சில்க் ரூட் படிச்சிருப்பீங்கல்ல. சில்க் ரூட் எங்க இருந்து எப்படி போகும்? கடல் வழியா போகுமா சில்க் ரூட்? ரொம்ப ஏன்ஷியன்ட்ல கிடையாது. ஓகேவா? ஃபுல்லா லேண்ட்ல தான் கவர் ஆகும். அப்போ இதுக்கு மேல இருக்கிற ஏரியாஸ்ல ஃபுல்லா கவர் ஆகி அதுக்கப்புறம் இங்க இருந்து இப்படிதான் நம்ம ட்ரேட் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. அப்ப இந்தியாவுக்குள்ள வரணும்னா ஒண்ணு இப்படி வரணும். இங்க சி வந்து அந்த டைம் நமக்கு ஷிப் எல்லாம் டெவலப் ஆகல. இப்போ எப்படி பார்த்தாலும் அவங்க இந்த இண்டஸ் தாண்டி தான் வந்தாகணும். அதனாலதான் மெயினா நமக்கு ரிவர்ஸ் எங்கெங்க வருதோ அங்க என்ன ஆயிரும்னா ட்ரேட் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதை தாண்டி சிவிலைசேஷன் நடக்காது. மெயினா இண்டஸ்ட்ரியே கண்ட்ரோல் ஆயிரும். அங்கேயே தான் இருந்துருவாங்க. அதை தாண்டி வர மாட்டாங்க. ஏன்னா கடலை அந்த ஆத்தை தாண்டுற அளவுக்கு என்ன கிடையாது, ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட கிடையாது. சரியா? ஸோ அங்கேயே நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அட்வான்ஸ்மெண்ட் வர வரதான் நம்ம அதை தாண்டி உள்ள வரதெல்லாம் நடக்கும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் G7. இது லாஸ்ட் இயர் குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? G7 சமிட் 24 சமிட் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 23 சமிட் ஜப்பான், 24 சமிட் இட்டாலி, 25 வந்து கனடால நடக்குது, கேனஸ்கஸ்ல. ஓகே. G7ல இந்தியா மெம்பரா? எஸ்ஸா? நோ. சரியா? கிடையாது. இந்தியா மெம்பர் கிடையாது G7ல. ஆனா பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் நான் அலைன் மூவ்மெண்ட். இதுவும் இப்போ வந்து ஆக்டிவா இல்லை. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலும் இப்போதைக்கு ரீசென்ட்லி ஆக்டிவா இல்லை. மற்றபடி ஒன்லைனர்ஸ் பார்த்தோம்னா நேட்டோவில் வந்து ஸ்வீடன் லாஸ்ட் கண்ட்ரியா ஆட் ஆயிருக்காங்க, 32nd கண்ட்ரியா. ஓகே. ஸோ அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் ஜெனீவா கன்வென்ஷன் பற்றி இருக்கு. அதுவும் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ரைட்டா? நேட்டோ மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்வீடன் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகே. இதெல்லாம் தான் சமிட்ஸ். கேட்டால் இதுல இருந்தா கேட்பாங்க. ரைட்டா? இதை தாண்டி சமிட்ஸ்ல கொஸ்டின்ஸ் வர்றது கஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் போயிடலாமா?